ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சந்தியா ஃப்ரம் ஜெம்ஸ் பேங்கிள்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிராண்டான ஒரு எலிகண்ட்டான லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்கிள் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு B6000 க்ளூ யூஸ் பண்ணி வந்துட்டு இதில் எல்லாத்தையுமே வந்து ஒரு OHP ஷீட்டில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காக வந்து நம்ம OHP ஷீட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டோன்ஸ் அது மேலே வந்து ஸ்டிக் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம OHP ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 13 or 15 ஸ்டோன்ஸ் வந்து சம்திங் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு லைனாக வந்து க்ளூ போட்டு வந்துட்டு நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, இது ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரையாக நம்ம விட்டுறலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சைடில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி ரவுண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறைய கிளிப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணல. எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வந்துட்டு ஃபுல்லாக எதுவும் ஷூட் பண்ண முடியல. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்துட்டு நீங்கள் உங்கள் கைக்கு போட்டாலே போதும், அதுவே வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் லுக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். நைட் டைமில் பார்த்திங்கன்னா, அந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸும் அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் ரெண்டுமே வந்து சேர்ந்து ரொம்ப வந்து கிளிட்டர் ஆகும், நல்லா ஷைனாக இருக்கும். பார்க்குறதுக்கே உங்கள் பேங்கிள்ஸ் கையில் இருக்கிறதே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிராண்டான பேங்கிள்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மூன் ஷேப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃப்ளாரல் அந்த மாதிரி இல்லை நார்மல் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி நார்மல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் லுக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு சைடில் எல்லா ஸ்டோனுமே ஒட்டி அதை வந்து லைனாக வந்து கட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இது வந்துட்டு நல்லா ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை சிங்கிள் குட்டி குட்டி பீஸஸாக வந்துட்டு நம்ம நிறைய கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு நல்லா பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா அந்த OHP ஷீட் வந்துட்டு தெரியாத அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம பேங்கிளில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணும் போது OHP ஷீட் மட்டும் நல்லாவே தனியாகவே நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து ஒரு பேங்கிளோட லுக்கே வந்து கெடுத்துரும். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம எல்லாம் ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து எடுத்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா, வெயிலில் வந்து நம்ம இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு காட்டும்போது எவ்வளோ கிளிட்டர் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள், ரொம்ப ஷைனாக இருக்குது. இதோட அவுட்புட் வந்துட்டு எப்படி வருங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. ஸோ இது வந்துட்டு நல்லாவே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பேங்கிளோட லுக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் இல்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ரைட்டில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.